ஹாய், நான் உங்கள் மகாபுரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்து 1 மாதம் ஆச்சு நானும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புரியும். ஸோ இதை மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கும்போது கமெண்டில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ போயிட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹைப் பட்டனையும் வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. மகா கந்தசஷ்டி என்னைக்கு வந்து தொடங்குது, விரதம் வந்து நம்ம எப்போ வந்து தொடங்கணும், அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் வந்து எப்படி பண்ணணும், நம்ம அபிஷேகம் பண்ணணுமா, என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்கலாம், ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது விடுபட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அதுக்கான விடையை நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்டில் சொல்லும் போது நானும் தெரிஞ்சுக்குவேன், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கந்தசஷ்டிங்கிறது 6 நாள் வரும். அக்டோபர் 22லேருந்து 27 வரைக்கும். ஆனால் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 28 மறுநாள் வந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதத்தை நிறைவு பண்ணுவாங்க. மகா கந்தசஷ்டிக்காக 6 நாளும் விரதம் இருக்க முடியலைன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நாள் 6வது நாள் சூரசம்ஹாரம் வரும்ல, அன்னைக்கு வந்து நீங்கள் இருக்கலாம். 6 நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க 7வது நாள், அதாவது திருக்கல்யாணம் நடக்குதுல்ல, ஸோ அன்னையோட சேர்த்து 7 நாளாக விரதத்தை வந்து நம்ம மேற்கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் விரத முறையை சூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 6வது நாள் கந்தசஷ்டி நிறைவு பெறும்ல, அந்த அன்னைக்கு காலையில் வந்து நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் சூரசம்ஹாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். இப்போ அக்டோபர் 22 அன்னைக்கு மகா கந்தசஷ்டி வந்து தொடங்குது. சஷ்டியை தொடங்குறதுக்கு நாளே பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா 20ஆம் தேதி வந்து தீபாவளி வருது. அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சமைக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரியல. இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாளும் நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்கும். நீங்கள் வந்து சஷ்டிக்கு விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த 21வது நாள் 21ஆம் தேதி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்த நாள் நம்ம வந்து விரதத்தை தொடங்க போகிறோம்ல, அதுக்காக தான். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு டின்னர் நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நாளே பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாசல் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. பூஜை ரூமில், அதுக்கப்புறம் வந்து கிச்சனில், வாசலெல்லாம் அழகாக மாக்கோலமெல்லாம் போட்டு மறுநாள் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக விரதம் இருக்கிறவங்க வந்து காப்பு கட்டியும் விரதம் இருப்பாங்க, காப்பு கட்டாமலும் வந்து விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கலசம் வச்சு விரதம் இருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த முறையை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை வந்து செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இது வரைக்கும் கலசம் வச்செல்லாம் எந்த பழக்கமும் கிடையாது, எனக்கு அதை பற்றின டீட்டெயிலும் தெரியாது. பட் காப்பு கட்டி வந்து இறக்குறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னாலே நான் வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். காலையில் 6 மணிக்கு முன்னாடி சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு விரதத்தை வந்து நம்ம தொடங்கிடணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நாளே வீடு வாசல் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியிருப்போம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்து அழகாக பூஜை ரூமை வந்து பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிடணும். நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் சுவாமியோட விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து வச்சு அபிஷேகம் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா முருகருக்கு வந்து அழகாக பூவெல்லாமே சாத்தி நம்ம வந்து தீபதூவ ஆராதனை எல்லாமே காட்டி பூஜை பண்ணிவிட்டு 6 மணிக்கு முன்னாடியே வந்து நம்ம காப்பு கையில் கட்டிடணும். இல்லை ஒரு வேளை லேட் ஆகுது அப்படின்னாலும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. நீங்கள் விரதத்தை வந்து தொடங்கிருங்க, பூஜையெல்லாம் பண்ணிடுங்க. காலையில் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் காப்பு அங்கே கூட கட்டிக்கலாம். காப்பு கட்டிக்கிறதுக்கு வந்து விரலி மஞ்சளும் ஒரு நூலும் இருந்தால் போதும். ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதை மஞ்சளில் நல்லா நனைச்சிட்டு அதில் ஒரு விரலி மஞ்சள் வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு சாமியோட பாதத்தில் வச்சு நம்ம வந்து வேண்டிட்டு எடுத்து கட்டிக்கணும். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்த செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு, பூஜைக்கு, விரதத்துக்குன்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு கையில் வந்து காப்பை கட்டிக்கிட்டு பூஜையை தொடங்குறது தான். கையில் காப்பு கட்டாமல் விரதம் இருக்கக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. காப்பு கட்டாமலும் கண்டிப்பாக வந்து நம்ம பூஜை பண்ணலாம், விரதம் மேற்கொள்ளலாம். நம்ம விரதம் இருக்கக்கூடிய அந்த 7 நாளுமே நம்ம பார்க்கக்கூடிய முதல் வேலை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்து சுவாமி ரூமுக்கு வந்துட்டு பூஜை பண்ணணும். முருகருக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும். முருகருக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்டரி தான், அது வந்து கட்டாயம் கிடையாது. திருவுருவ படம் வச்சிருந்தாலும் சரி, விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி,
ஒரே ஒரு பூ வச்சுட்டு நம்ம வந்து காலை மாலையில் வந்து தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு பூஜை பண்ணால் போதும். இல்லை அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வரலாம். முதல் நாளுக்கு ஒரு அபிஷேகம், 2வது நாளுக்கு 2 அபிஷேகம், 3வது நாளுக்கு 3 அபிஷேகம்னு சொல்லிட்டு 6வது நாள் 6 அபிஷேகம் பண்ணி முருகரை வந்து வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணும் போது கட்டாயமாக வந்து நெய்வேத்தியம் வைக்கணும். அந்த நெய்வேத்தியம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் பண்ணி செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கல்கண்டு எடுத்து நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டாலும் போதும். அப்படி இல்லையா ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எடுத்து வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யலாம். ஒரு பாலை காய்ச்சி வைக்கலாம், இல்லை சின்னதாக வந்து கொஞ்சமாக பாயாசம் செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சு வச்சாலே போதும். இதுதான் செய்யணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. பூஜை பண்ணுறப்போ டெய்லி வெற்றிலை தீபம் போடணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான். அது எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் ஷட்கோணம் கோலம் போட்டு அதில் விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் டெய்லி வந்து முருகருக்கு பூஜை பண்ணும் போது அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, இல்லை வந்து முருகருக்கு திருவுருவப்படம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம பூஜை பண்ணும் போது ஷட்கோணம் கோலம் போட்டுட்டு 6 விளக்கு ஏற்றிட்டு வந்தாலும் சரி, அந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு விளக்காக வந்து கூட்டி ஏற்றுறது. இன்றைக்கி முதல் நாள் வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஷட்கோணம் கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதுவோம்ல, அதில் ஷா அப்படிங்கிற இடத்துல ஒரு விளக்கு ஏற்றுறது. 2வது நாள் ரா அப்படிங்கிற இடத்துல விளக்கேற்றுறது. அடுத்து 3வது நாள் வா அப்படிங்கிற இடத்துல விளக்கேற்றுறது. இந்த மாதிரி சுற்றி வர ச ர வ ந பவ அப்படி சுற்றி 6வது நாள் அன்னைக்கு நம்ம 6வது விளக்கை ஏற்றியும் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக 6 நாளும் நீங்கள் 6 விளக்கு டெய்லியும் ஏற்றியும் வழிபாடு பண்ணலாம். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிலை தீபம் ஏற்றுறதும் சரி, இந்த மாதிரி ஷட்கோண கோலம் போட்டு நம்ம 6 விளக்கு ஏற்றுறதும் சரி, அது எல்லாமே நம்மளோட விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கிறது தான். நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கை முருகருக்கு முன்னாடி ஏற்றி வச்சாலும் சரி, இல்லை இன்னும் ஒரு சில பேர்கிட்ட வந்து முருகர் படம் வந்து தனியாக கிடையாது, விக்கிரகமெல்லாம் கிடையவே கிடையாதுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் விட்டு திரி போட்டு நம்ம விளக்கேற்றி அந்த ஒளியோட அந்த விளக்கோட ஒளியில் முருகரை நம்ம பார்த்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். ஏன்னா அந்த ஒளியில தான் நமக்கு வந்து முருகர் தெரிவார். நம்ம வீட்டில் எத்தனையோ திருவுருவ படங்கள் விக்கிரகங்கள் வச்சுருந்தாலும் நம்ம எதுக்காக விளக்கு ஏற்றுறோன்னா அந்த விளக்கின் ஒளியாக தான் நம்ம வந்து கடவுளை பார்ப்போம். ஸோ அதனால் நம்மக்கிட்ட படம் இல்லை விக்கிரகம் இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு அகல் விளக்கை ஏற்றி அந்த ஒளியின் வடிவத்தில் நம்ம முருகரை பார்த்து வணங்கி பூஜை பண்ணணும். கந்தசஷ்டி என்னைக்கு தொடங்குது, என்னைக்கு முடியுது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி நம்ம வந்து காலையில் சாயங்காலம் பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணுமா, என்ன மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணும், இது எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்ததாக மெயினாக நிறைய பேர் கேட்ட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா விரதம் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன விரதம் வந்து மேற்கொள்ளலாம், அந்த டீட்டெயில் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் போட்டிருந்த ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். விரத முறைகள்னு பார்க்க போனீங்கன்னா 6-7க்கு மேலே விரத முறைகள் இருக்குது. இதில் நமக்கு என்ன செட் ஆகுமோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். ஒருத்தவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறதுல எந்த பலனுமே கிடையாது. நமக்கு முழுசாக அது வந்து நமக்கு தோணணும், நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நமக்கு அது இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம பண்ணுனா நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். மற்றவங்க பண்ணுறதை பார்த்து பண்ணுறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சில பேர் 48 நாள் 21 நாள்லாம் விரதம் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அப்பையிலேருந்தே சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த 48 நாள் தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த 48 நாள் வந்து ஒரு சிலர்னால செய்ய முடியாது. அதனால 21 நாள். ஸோ அதுக்காக இத்தனை நாளும் நம்ம சாப்பிடாம இருக்கணும் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக கந்த சஷ்டி அப்படிங்கிறது அந்த 6 நாள் விரதம் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக நம்ம 21 நாளும் 48 நாளும் இருக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. அந்த அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. 6 நாள் வந்து நம்மளால விரதம் இருக்க முடிஞ்சு இருந்தாலே போதும். என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் நமக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு 2 வேளை சாப்பிடாம இருக்கிறது. காலையில் பூஜையை தொடங்கும் போது விரதம் இருந்துட்டு மதியமும் இரவு நேரத்திலையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததான் இரவு நேரத்தில் மட்டும் சாப்பிட்றது. காலையிலையும் மதியத்திலையும் நம்ம வந்து விரதம் இருந்துட்டு இரவு நேரத்தில் பால் பழம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை இருக்கலாம். அடுத்து 3வதாக பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 3 வேளையுமே காலை மதியம் இரவு. பூஜை பண்ணுறப்போ நைவேத்தியம் படைக்கிறதுக்காக நம்ம பால் காய்ச்சி வைக்கிறோம்னா நம்ம பால் பழ விரதம் இருக்கும் போது அந்த பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த தப்புமே கிடையாது. அடுத்ததான் ஒரு சில பேர் வந்து இளநீர் விரதம் வந்து இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து இளநீர் மட்டும்தான் குடிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 3 வேளையில் ஒரு வேளை மட்டும் இளநீர் எடுத்துக்கிட்டு மற்ற 2 வேளையும் வந்து விரதமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து இளநீர் விரதம். ஒரு சிலனால கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கவே முடியாது 3 வேளையும். அப்படி இருக்கிறவங்க ரொம்ப லேசான உணவாக ரொம்ப வந்து ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லேசான டிஃபன் மாதிரி 3 வேளைக்கும் சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கலாம்.
கண்டிப்பாக இது எதுவுமே கட்டாயம் கிடையாது. எந்த கடவுளும் நீ சாப்பிடாம இருக்கணும்லாம் சொல்லலைல்ல. ஸோ அதனால நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். கடைசியாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டீட்டெயில் தான் மிளகு விரதம். அது எப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. மிளகு விரதம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிளகு சாப்பிடணும். அது எப்படின்னா, இன்னைக்கு முதல் நாள் விரதத்தை தொடங்குறீங்க அப்படின்னா காலையில் ஒரே ஒரு மிளகு வந்து சாப்பிட்றது, அடுத்து 2வது நாள் 2 மிளகாய் சாப்பிட்றது, 3வது நாள் 3 மிளகாய் சாப்பிட்றது, அவ்வளோதான். இந்த மாதிரி 6 நாளைக்கு 6வது நாள் அன்னைக்கு 6 மிளகு சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கிடையில் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இருக்கிறதுலே இதுதான் வந்து கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க. அதுதான் மிளகு விரதம். இப்போ நான் சொன்னதில் எந்த விரதம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த விரதத்தை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்து எல்லாருமே இதையும் வந்து ஃபாலோ பண்ணணும். கட்டாயமாக வந்து தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஒரு இதோடு நம்ம செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அதுக்காக தண்ணியை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறவங்க, இல்லை பால் பழம் சாப்பிட்றவங்க, பால் மட்டும் சாப்பிட்றவங்க, இல்லை உப்பு இல்லாமல் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி என்ன விரதம் இருந்தாலும் சரி, கூடவே தண்ணி அதிகமாக கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விரதம் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நெய்வேத்தியத்துக்காக வேறு ஒன்று முருகருக்கு வச்சுருப்பீங்க. ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ உங்களால் அதை சாப்பிட முடியலை அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அதை எடுத்து கொடுத்துடலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க உங்களால் டெய்லி கோவிலுக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு வரலாம். அப்படி கோயிலுக்கு போகிறப்போ யாராவது வந்து உங்களுக்கு அபிஷேகம் செஞ்ச பால் பழம் இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் எது கொடுத்தாலும் தயங்காமல் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுவும் முருகரோட பிரசாதம் தான். முக்கியமாக விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த விரத நாட்களில் நமக்கு பசிங்கிறது தெரியவே கூடாது. அதுதான் உண்மையான விரதம். ஸோ நமக்கு அதையும் தாண்டி பசிக்குது அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. அதை வந்து கட்டுப்படுத்தி நமக்கு முடியாமல் போய் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஸோ நம்மளால் உண்மையாக அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும், நமக்கு எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டு முருகரை மனசார நினச்சி இருந்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக செஞ்சு தருவார். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து பூஜை பண்ண முடியும்? இந்த கேள்வி கண்டிப்பாக நிறையா பேருக்கு இருக்கும். பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் பூஜை ரூமுக்கு தான் போக முடியாது, கோவிலுக்கு தான் போக முடியாது. மற்றபடி நீங்கள் விரதத்தை வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் மேற்கொள்ளலாம். பூஜை பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். பூஜை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் டெய்லி வேல்மாறலோ இல்லை கந்தசஷ்டி கவசமோ இல்லை திருப்புகழோ சண்முக கவசமோ என்ன வேணாலும் படிக்கலாம். ஸோ நீங்கள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தயங்கவே வேண்டாம். ஸோ பூஜை ரூமில் உட்காந்து படிக்காமல் நீங்கள் ஒரு ஹால்லையோ இல்லை உங்கள் ரூம்லேயோ உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்து படித்தா வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த இடத்துல உட்காந்து முருகரை மனசார நினச்சி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த புக்கை படிக்கலாம். ஒரு சில பேர் வந்து புக்கை தொடக்கூடாது, முருகர் அதில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அப்படி பார்க்க போனால் முருகர் நம்ம மனசில் கூட தான் இருக்காரு. அதுக்காக நம்ம சுத்தபத்தம் இல்லாத நேரத்தில் முருகரை தூக்கி எறிய முடியுமா என்ன? அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பூஜை ரூமில் உட்காந்து படிக்க முடியாதே தவிர நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து மனசார படிக்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே செய்யணுங்கிற எந்த கட்டாயமுமே கிடையாது. நான் சொல்லியிருக்க விஷயத்தில் ஒரு 2 விஷயங்கள் நீங்கள் வந்து அதை எடுத்து ஃபாலோ பண்ணலாம். இன்னும் 2 விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை, நான் இதை மாதிரி தான் பண்ணுவேன்னா கட்டாயமாக அதையும் நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்து அதை அப்படியே செய்யணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. நமக்கு எப்படி பூஜை பண்ண பிடிச்சிருக்கோ, நமக்கு எப்படி பண்ண தெரியுமோ, நமக்கு என்ன வருமோ அதை நம்ம செஞ்சாலே போதும். முருகர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். முருகர்னு கிடையாது, எந்த கடவுளுமே வந்து இதை செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. நமக்கு எப்படி தெரியுமோ சின்னதாக வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு கற்பூரம் காட்டினாலும் அது பூஜை தான். ஃபுல்லாக வந்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வந்து நல்லா அழகாக அலங்காரம்லாம் பண்ணாலும் பூஜை தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு முருகரை வந்து மனசில் வேண்டுறோமோ, எந்த அளவுக்கு உருகி வந்து நம்ம வணங்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குது. திருப்புகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதிவு இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து குழந்தை வரம் வேண்டி வந்து விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து செல்வம் பெருகணும் அப்படின்னு நினச்சி வந்து விரதம் இருப்பாங்க. ஸோ வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பதிவை வந்து நம்ம படித்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணலாம். அந்த புக்கெல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டால் ஃபோனில் கூட இருக்கும், நீங்கள் அதை கூட பண்ணலாம். இல்லை எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா ஓம் சரவண பவ, ஓம் முருகா,
ஓ முருகா போற்றி, அவ்வளோதான். இதை மட்டுமே சிம்பிளாக 108 தடவை சொல்லுங்க. அதை விட பெருசாக வேற என்ன இருக்க போகுது. இப்போ சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முருகர் வதம் பண்ணி ஒருத்தவங்களை கொண்டுட்டாரு. நம்ம அந்த கேதத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி தான். ஸோ அதனால் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் வீடெல்லாமே தொடச்சிட்டு நம்மளும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். ஸோ சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகருக்கு நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம 7வது நாள் 6 நாளாக விரதம் இருக்கிறோம், 7வது நாள் தான் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு பூஜையை மட்டும் முடிச்சுட்டு 7வது நாள் அன்னைக்கு காலையில் கோவிலில் போயிட்டு திருக்கல்யாணம் பார்க்கலாம். இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க காலையில் திருக்கல்யாணம் கோவிலில் முடிகிற டயத்துக்கு நம்ம வீட்டில் பூஜையை பண்ணிவிட்டு நம்ம விரதத்தை வீட்டிலே முடிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கேட்ட விஷயத்தையும் சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். இதில் நான் ஏதாவது விட்டுருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கவலையும் இல்லாமல் இதை நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட விரதத்தையும் சரி பூஜையும் சரி நல்லபடியாக தொடங்குங்க. முருகர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. அப்புறம் நிறைய பேர் கேட்ட விஷயம், முருகருக்கு சாத்தக்கூடிய வஸ்திரம் அந்த மாலை எல்லாமே எங்கே கிடைக்கும்னு. பூஜை சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைன்னு இருக்கும், அங்கே போயிட்டு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனை மட்டும் கமெண்ட்டில் நீங்கள் டச் பண்ணால் போதும்.